அசிங்கமா இருக்கு அமைச்சரே. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மேடையில இப்படி ஒரு அவமான நிகழ்வா? கருணாநிதியோட கொள்ளு பேரன் தானே, கடவுள் ஒண்ணும் இல்லையே. இன்னைக்கு நடந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை வேடிக்கை பார்ப்பதற்காக கருணாநிதியோட கொள்ளு பேரன் வந்திருக்கிறார். அவங்க தகப்பனார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட வந்தவர் கூடவே அவர்களுடைய நண்பர்கள் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்திருக்கிறார். அந்த நண்பர்களுக்கு முதல் வரிசையில போட்டு கௌரவம் படுத்திருக்கிறாங்க. ஆனாலும் நண்பர்களுக்கு சரியா தெரியல. இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள், IAS படிச்ச கலெக்டர் எல்லாம் முன் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர்கள்லாம் யாரு? கருணாநிதி கொள்ளுப்பேரனுடைய நண்பர்கள். அவர்கள் போய் பின் வரிசையில் உட்காரலாமா திரும்பி பார்த்திருக்கிறாரு இன்பநிதி. உடனே அமைச்சர், ஐயோ நீங்க திரும்பிலாம் பார்க்காதீங்க, அவங்க 4 பேரும் முன்னாடி உட்கார வைங்கப்பா அண்ணன். முன்வரிசையில இருந்த கலெக்டரையும் திமுகவுக்கு ஆண்டாண்டு காலமா உழைச்ச மாவட்ட செயலாளரையும் எழுப்பி ஓரம் உட்கார வச்சுட்டாங்க. அத்தோட நிக்கல, அத்தோட நின்றுமா அமைச்சருடைய விசுவாசம். இன்பநிதிக்காக கைக்குட்டையை எடுத்து தந்திருக்கிறாரு ஆண்ட பரம்பரை பேசின அமைச்சர் மூர்த்தி. ஆண்ட பரம்பரை பேசின அமைச்சர் மூர்த்தி இன்னைக்கு காலையில கூட உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாருமே இல்லாத தெருவுல உதயநிதி ஸ்டாலின் கையாட்டிக்கிட்டே போனாரு. ஓரமா நின்ற நாய் கூட ஒரு முறைச்சிட்டு ஒதுங்கி போயிடுச்சு. இதையெல்லாம் வச்சு சமூக வலைதளங்கள் முழுக்க இளைஞர்கள் யாருமே இல்லாத கடையில யாருக்கையா டீ ஆத்துறீங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு கருணாநிதி குடும்பம், எங்களை பார்த்தாடா சிரிக்கிறீங்க, முட்டா பசங்களா, நாங்க தாண்டா உங்களை பார்த்து சிரிக்கணும் என்று இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரை கைகுட்ட கொடுக்க வச்சு, IAS படிச்ச கலெக்டரை ஓரமா உட்கார வச்சு, எங்களுக்கு தமிழ்நாடே அடிமை என்பதை சொல்லாம சொல்லி இருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டுல மட்டும் இல்ல, தமிழனுடைய மானமும் வீரமும், இந்த மண்ணை யார் ஆள்கிறார்கள் என்பதில் இருக்கு தமிழனுடைய மானமும் வீரமும். ஜல்லிக்கட்டுக்காக புரட்சி செய்த இளைஞர் படை இந்த திராவிட கூட்டத்திற்கு கொத்தடிமையா கடந்து காலத்தை கழிக்க போகுதான்றத நினைச்சாதான் வேதனையா இருக்கு. அதுவும் கருணாநிதியோட கொள்ளு பேரை உட்கார்ந்து இருந்த ஸ்டைல பாத்தீங்களா? இந்தாண்ட துணை முதலமைச்சர், உங்க அப்பாவே இருக்கட்டும்பா, அவர் இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர், அதுக்கு பக்கத்துல கலெக்டர், இந்தாண்ட 2 அமைச்சர்கள், 4 பேருக்கு மத்தியில நடுமையமா உட்காந்துக்கிட்டு எவ்வளவு ஒய்யாரமா காலாட்டிக்கிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதிகள் மத்தியில எப்படி அமரணும் என்கின்ற அடிப்படை கூட தெரியாம சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நடக்க போறது கிடையாது. இதே அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய மகனோ, அமைச்சர் PTR பழனிவேல்ராஜன் அவர்களுடைய மகனோ, சாதாரண தொண்டனுடைய மகன் அல்ல, 2 அமைச்சருடைய மகன் யாராலும் ஒருவரோ உதயநிதி ஸ்டாலினுக்கு பக்கத்துல இப்படி காலாட்டிக்கிட்டு உக்காந்துர முடியுமா? உக்காந்துர முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப இவர்கள் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் எப்படியா நினைச்சிட்டு இருக்கிறாங்க? உங்க கட்சிக்காரங்களை எப்படியா நினைச்சுப்பாங்கப்பா? அவர்கள் உங்களுக்கு கொத்தடிமை சாசனமே எழுதி கொடுத்துட்டு போட்டோம். ஆனால் இந்த தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் இவர்கள் என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் இதை பற்றியெல்லாம் எந்த ஊடகமும் பேசாது, இதை பற்றியெல்லாம் எந்த ஊடகமும் பேசாது.